أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரிவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கல்வியின் சிறப்பிலே அது எந்த அளவுக்கு நமக்கு அவசியம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். படைத்த இறைவன் இந்த சமுதாயத்துக்கு தூதர்களை அனுப்பி அந்த தூதர்களின் மூலமாக இந்த சமுதாயத்தை தெளிவுபடுத்துகிறான். படைத்த இறைவனை குறித்த ஐயங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான். குறிப்பாக தூதுத்துவத்தின் முதல் வார்த்தையான முதல் வசனமான அந்த முதல் 5 வசனங்கள் இருக்குல்ல, முதல் வார்த்தைகளை முதல் வசனம் என்று சொல்வாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை பார்த்து என்று சொன்னால் படைத்த இறைவன் தூதுத்துவத்தின் முதல் நிலையாக வைத்திருக்கக்கூடியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அப்போ இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா படைத்த உமது இறைவனின் உதவியால் ஓதுவீராக, இறைவனின் பெயரால் ஓதுவீராக இப்படின்னு சொல்லும் போதே படைத்தீரனுடைய உதவியை கொண்டு அவனை பெயரை கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து முதல் நிலையாக வைத்து இக்ரக் ஓதுவீராக என்பதை. அப்போ இந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்பொழுது மாற்றங்கள் அடையும் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னுடைய நிலைப்பாடிலே புது செய்திகளை கற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போ மனிதர்களுக்குள்ளேயே என்னவா இருந்துச்சு, சில பண்பாடுகள் அந்த காலத்திலே இருந்துச்சு, அவர்களுடன் சில செயல்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் படைத்த இறைவன் இந்த இறுதி தூதரை அனுப்பி இந்த இறுதி குரானை கொடுக்கும்போது இன்னைக்கு 50 நாள் வரைக்கும் என்னது வேதம் என்று சொல்லப்பட்டால் குரான் தான். அப்ப அதை வலு சேர்க்கக்கூடியதாக முதல்ல சொல்லி கொடுக்கிறது இக்ரா, நீங்க ஓதுங்க, உங்களுடைய இந்த தன்மையை வளர்த்தி கொள்ளுங்கள். அப்ப இந்த தன்மையை எப்படி வளர்த்தி கொள்ளணும், இந்த தன்மை உங்களுக்கு எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொன்னா உங்களை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு வாகனத்திலிருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றோம் இல்லையா, நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது உங்களே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அப்ப எந்த நிலையை நாம் அடைய வேண்டும், நீங்கள் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த நிலையை அடைந்து கொள்ள வேண்டும். என்ன படிக்க வேண்டும், ஓத வேண்டும். நபீனா இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், குரானை தாமும் கற்று பிறர்க்கும் அதனை கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர். தானும் கற்று பிறர்க்கும் கற்றுக் கொடுப்பது, அது ஒரு மொழியா படிச்சா அது மொழி, அரபியை மட்டும் படிச்சா அரபி, அதனுடைய தன்மைகளை உணர்ந்து படித்தால் அது ஒரு வாழ்க்கையோடைய ஆரம்பம். அப்போ இன்னைக்கு நம்ம அதை மொழியா மட்டும் பார்க்கக்கூடாது. குரானை ஓதுகிறோம், இத்தனை முறை குரானை ஓதுனா எனக்கு இத்தனை நன்மை, அது கிடையாது. அல்லாஹ் இந்த குரானை கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன, மனித சமுதாயத்தில் உள்ள தவறுகளை போக்குவது. இப்போ ஒரு வட்டியை சம்பந்தமானது குரான்ல அல்லாஹ் இறக்கியிருக்கான், அதை ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் ஓதுகிறார், 1000 முறையுமே ஓதிட்டுமே, ஆனால் அந்த வட்டி சம்பந்தமானதை அவர் ஹராம் என்று புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு அந்த என்னது அது ஒரு மொழியாக தான் பார்த்திருக்காரே தவிர அவர் உள்ள செய்தியை படிக்கல. அவர் 1000 தடவை ஓதி பிரயோஜனம் இருக்கா? நல்லா சிந்தித்து பாருங்க. வரதட்சணையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், 10,000 தடவை ஓதிட்டாரு, ஆனா வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு செய்தியை பண்றாங்க, அதுல ஏதாவது பயன் இருக்கா? அப்ப இதே மாதிரி திருடாதீர்கள் சொல்றாங்க, அதை பத்தி ஓதுறாங்க, ஆனா திருடக்கூடிய பண்பு இருக்கு. இந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க, அந்த தவறை தான் செய்யணும்னு சொல்றாங்க. எத்தனை முறை ஓதி பிரயோஜனம் இல்லையே. நீங்க உலக அளவுல பெரிய பெரிய புத்தகங்களை எங்கிருந்து இறக்குமதி பண்ணினாலும் அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன காரணம்? அதனுடைய தன்மை தெரியல. அப்போ இக்ரா என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது வெறும் மொழியாக அல்ல, உங்கள் உள்ளத்திலே அது பதியக்கூடியதாக அதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தூதர்களே உங்களுடைய மொழியில் அனுப்பியதற்கு காரணம் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ இன்னைக்கு பெருமையின் அடிப்படையில கல்வி மாறிவிடக் கூடாது. நான் இத்தனை முறை படித்தேன், இந்த 1000 நாட்களில் நான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கு, இவ்வளவு நாள்ல நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பெரிய இதை முடிச்சிருக்கேன், என்ன சொல்றது, இத்தனை நாட்கள் நான் படிச்சிருக்கேன், இதல்ல இங்கே. இந்த கல்வியானது நமக்கு தற்பெருமையை உண்டாக்கிவிடக் கூடாது. அதுதான் இக்ராகு. படிங்க, ஓதுவீரார் என்று சொல்லி நீ இனி வரக்கூடிய இந்த குரானில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஓதுவீராக, அதில் இருப்பதெல்லாம் உங்கள் மனதில் பதிய வேண்டும். வெறுமனே ஓதுவதற்காக இல்ல, கிடையாது. நீங்கள் தவறை செய்து கொண்டே இந்த குரானை ஓதி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலக அளவில் உங்களுக்கு நன்மை கிடைத்துவிடும். படைத்த இறைவன் அவனை வணங்குவதற்கு தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறான், அதுதான் ஓதுறோம். ஆனா போய் என்ன பண்றோம், தர்கா வழிபாட்டில் இருக்கோம்னு வைங்களேன். குரான்ல தெளிவா சொல்லி இறைவன் ஒருவன் தான், ஆனா தர்கா வழிபாட்டுக்கு போய் சென்று விடுகிறார். ஆனா அவர் குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஃபாய்தா இருக்கா?
அப்போ கல்வியை தெரிந்து கொள்வதற்காக இக்ரா ஓதுவீராக, உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஓதுவீராக, உங்களின் இருக்கக்கூடிய தவறான செயல்பாடுகளை உங்களை விட்டு போக்குவதற்காக ஓதுவீராக. அப்படி ஒரு கல்வியை நாமும் கற்று பிறர்க்கும் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியிலே 5027வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்கின்ற திருமறை குர்ஆனுடைய வசனம் 96வது அத்தியாயம் 1வது வசனமாக இருக்கிறது. இதன் முதல் 5 வசனங்கள் தான் முதலில் இறக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தூதுத்துவத்தின் முதல் நிலையாக இருக்கக்கூடிய படிப்பீராக ஓதுவீராக நீங்க கற்று மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சிறந்த இடத்திலே உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கிரவானா என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாய், அவனை மட்டும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக என் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.